அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் பரம ஏழை கூட கோடீஸ்வரராகும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிர மகாதசை சுக்கிர புக்தியினால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக குறைந்தது 20 ஆண்டுகள் சுக்கிர மகாதிசை நடைபெறும். சுக்கிர மகாதிசை நடைபெறும் போது பரம ஏழை கூட கோடீஸ்வரராக கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஒவ்வொரு கிரகமும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட வருடத்தை திசையாக வலம் வருகின்றன. அந்த வகையில் சுக்கிரன் 20 வருடங்கள் வலம் வருவார். முதல் 3 ஆண்டுகள் சுக்கிர திசையும் சுக்கிர புக்தியும் நடைபெறும். அப்போது மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும். சூரிய திசை நடைபெறும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதற்கு பிறகு சந்திர புக்தி நடைபெறும் போது இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். செவ்வாய் புத்தியின் போது சொந்தமாக உங்களுடைய பெயரில் சிறிது அளவு சொத்தாவது வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ராகுவின் புக்தி நடைபெறும் போது சுமார் 3 ஆண்டுகள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அதற்கு பிறகு குருவின் புக்தியில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும். அதற்கு பிறகு சனியின் புக்தியில் 3 ஆண்டுகள் தொழில் ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு அசூர வளர்ச்சியையும் மிக சிறப்பான யோகத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கும். இதை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் புதன் புத்தியும் மிக பெரிய அளவில் வியாபார லாபத்தையும் மிக சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இறுதியில் கேதுவின் புத்தியுடன் சுக்கிர மகாதிசை நிறைவடையும் போது சற்று ஆன்மீக சிந்தனையுடன் இந்த சுக்கிர மகாதிசை நிறைவடையும். இப்படி சுக்கிர மகாதிசையில் பரம ஏழை கூட கோடீஸ்வரராக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடு பாருங்க சுக்கிரன். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்துல சிரமமே ஏற்படாதா என்று கேட்டால் உறுதியாக இல்லை. சிரமம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் வளர்ச்சியை ஒப்பிடுகையில் சிரமத்தின் பாதிப்பு என்பது மிக பெரிய அளவுல இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்றால் சிரமங்கள் அனைத்தும் குறைந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடு பாருங்க சுக்கிரன். மேலும் தங்களுடைய தசாபுத்தியில் சுக்கிர திசையே இல்லை என்றாலும் கூட சுக்கிர புக்தி இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சுக்கிர மகாதிசை இருப்பவர்கள் உறுதியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பு தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு.